சீனாவின் சுஜோ நகரத்தில் நடைபெற்ற ஒரு சாதாரண திருமணம் ஒரு குடும்பத்தின் வாழ்நாளையே மாற்றியமைத்துள்ளது. மணமகன் மணமகள் வாழ்நாள் கனவு நிறைவேறிய நாள். விருந்தினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தனர். ஆனால் ஒருவர் மட்டும் சந்தோஷமாக இல்லை. அவர்தான் மணமகனின் தாய். அந்த தாய் மணப்பெண்ணின் கையை கவனித்தார். மற்றவர்கள் கவனிக்காத ஒரு சிறிய விஷயம், மணப்பெண்ணின் கையில் இருந்த ஒரு மச்சம். அதே மச்சம் பல வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன அவர் மகளின் கையிலும் இருந்தது. அந்த நொடியிலேயே தாயின் மனம் அதிர்ச்சியில் மூழ்கியது. இது என் மகளா என்ற கேள்வி அவரை வாட்டியது. அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. உடனே மணப்பெண்ணின் பெற்றோரிடம் கேட்டார், இந்த குழந்தை உண்மையிலேயே உங்களது சொந்த மகளா? அந்த கேள்வி கேட்கப்பட்டதும் மண்டபத்தில் அமைதி சூழ்ந்தது. சில நொடிகள் கழித்து மணப்பெண்ணின் பெற்றோர் அதிர்ச்சி தரும் உண்மையை ஒப்புக்கொண்டனர். ஆம், இந்த குழந்தையை நாங்கள் தத்தெடுத்தோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு சாலையோரத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கிடைத்தால் அதன் பின்பு எங்கள் மகளாக வளர்த்தோம். இதை கேட்டவுடனே தாய் உடைந்து அழுதார். பல வருடங்களாக தேடித் திரிந்த தனது மகளை தன் மகனின் திருமணத்தில் கண்டுபிடித்திருந்தார். மணப்பெண்ணும் உண்மையை அறிந்தவுடன் கண் கலங்கினாள். திருமண மண்டபமே விக்ரமன் படம் போன்றிருந்தது. ஆனால் ஒரு சந்தேகம், மணமகனும் மணப்பெண்ணும் சகோதரர் சகோதரிதானே? இப்படி நடந்தால் திருமணம் எப்படி சாத்தியம்? இங்கேதான் கதையில் ஒரு ட்விஸ்ட். அந்த தாய் தனது மகளை தொலைத்த பிறகு தத்தெடுத்திருந்தது ஒரு ஆண் குழந்தையே. அவர்தான் இன்று மணமகன். அதனால் இரத்த உறவு எதுவும் இல்லாமல் திருமணம் பிரச்சனை இல்லாமல் நடைபெற்றது. இதுவரை அழுகையிலும் அதிர்ச்சியிலும் மூழ்கியிருந்த திருமணம் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது. இந்த அரிய தருணம் புகைப்படங்களிலும் வீடியோக்களிலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.